10 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவரை எதிர்கொள்ள போறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி. முன் இருக்கிற மாதிரி ஒரு சுமூகமான அணுகுமுறையோடலாம் நடந்துக்க முடியாது, ஒரு தன்னிச்சையான முடிவுகள்லாம் எடுக்க முடியாது. எல்லா இடங்கள்லையும் எதிர்க்கட்சிகள் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அதை எப்படி எதிர்கொள்வாங்க பாஜக? பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னதெல்லாம் இந்த தேசத்தில் பலமான எதிர்க்கட்சி இல்லை என்கின்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது என்பதை அவர் அடிக்கடி குறிப்பிட்டு சுட்டிக்காட்டி இருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, இடதுசாரிகள் இல்லாத இந்தியா, மாநில கட்சிகள் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுனா யார் எதிர்க்கட்சியா வருவாங்க? இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. அது இந்தியாவில் பலமான எதிர்க்கட்சி யாரு? அது யாரு? அது இருக்கிறதுல காங்கிரஸ் தானே சார். காங்கிரஸ் இல்லாத இந்தியா அவர் சொல்லலாம் சார், ஆனா காங்கிரஸ் இல்லாத இந்தியா உருவாக்கணுன்றது அவருடைய நோக்கமா இருந்திருக்கும். அதான் இடதுசாரிகள் இல்லாத இந்தியா, தமிழ்நாட்டை தவிர வேற எங்க கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு. யார் அங்க எதிர்க்கட்சியா வருவதற்கு யாருக்காவது வேற யாராவது வருவாங்களா சார்? நீங்க எதிர்க்கட்சி காங்கிரஸ் தான் வர முடியுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இந்தியாவை அதிகமான ஆண்டுகள் ஆண்ட கட்சி காங்கிரஸ். தெரிஞ்சே சொல்லியிருக்காரு. அப்போ காங்கிரஸ் இல்லாத இந்தியான பாஜக, காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்பது அவருடைய விருப்பம் சார். அதுக்கான வாய்ப்புகள் வரும்னு எதிர்பார்க்கிறோம். அந்த வாய்ப்பு வரல. இந்த முறை காங்கிரஸ் எதிர்க்கட்சி 100 இடங்களை கொடுத்து எதிர்க்கட்சியில அமர்த்தி இருக்காங்க. சரி, அப்படி இருக்கும்போது இந்த பொறுப்பும் கடமையும் காங்கிரஸுக்கு அதிகமா இருக்கு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டிப்பாக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தான் நினைப்பதை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தேச நலன் சார்ந்து முடிவுகள் எடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி அதை எதிர்க்க முடியாது. எதிர்கட்சிகள்கிட்ட ஒத்துழைப்பு கோரக்கூடிய பிரதமர், எதிர்கட்சிகள்கிட்ட ஒத்துழைப்பு கோரக்கூடிய பாஜக எங்களுக்கு அனுசரணையா இல்ல, காந்தி சிலைய, அம்பேத்கர் சிலைய, சிவாஜி சிலையெல்லாம் நீங்க மாத்துறீங்க, ஆனா அது மாத்துவதற்கான பரிசீலனைக்கு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய குழுவை நீங்க 2019 போடலைன்னு கார்கே லெட்டர் எழுதுறாரு. அது குறித்து விவாதிக்கவே இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் மக்களவை சபாநாயகர் குறித்து நீங்க பேசுறாரு ராஜ்நாத் சிங். அப்ப நாங்க மக்களவை துணை சபாநாயகர் பொறுப்பு குறித்து பேசுறோம், தொடர்பு கொள்றேன்னு சொன்னாரு. அப்புறம் ராஜ்நாத் பேசவே இல்லைன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. இடைக்கால தலைவராக நீங்க கொடிக்குன்னில் சுரேஷை நீங்க நியமிக்கணும், அவர் தான் 8 முறை தொடர்ந்து இருக்கிறாரு அப்படின்னா அதற்கு பாஜக தரப்புல மறுப்புனா, முதல்லயே இந்த உரசல் போக்கிய அனுசரணையற்ற போக்க ஆளுங்கட்சி கடைபிடிப்பதாக ஒரு பிம்பம் ஏற்படுது. இல்ல, நீங்க அந்த பிம்பங்களை உருவாக்குகின்ற முயற்சியில தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை ஈடுபட்டு கொண்டிருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போ இந்த கோரிக்கைகளை வைக்கிறீங்க, இதை பற்றி பரிசீலிக்க வேண்டிய சூழ்நிலையும் நேரமும் வருகின்ற பொழுது கண்டிப்பாக அவைகள் பரிசீலிக்கப்படும். இந்த சபாநாயகர் தேர்தல் இதெல்லாம் ஆளுங்கட்சி அவங்க எடுக்கிற முடிவின்படி தான் அவங்க வேட்பாளர் நிறுத்துவாங்க. அந்த அடிப்படையில் தான் நிறுத்தி வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா மரபுப்படி மக்களவை துணை சபாநாயகர் பொறுப்பை எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கணும், அதுல ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த மாட்டேன்றாங்கன்னு சொல்றாங்க. எதிர்கட்சிகள் சொல்வது பாஜகவிலிருந்து ஒரு துணை சபாநாயகர் வந்தாதான் நீங்க ஆளுங்கட்சியிலிருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். நீங்க வேற கட்சியிலிருந்து வந்தா அது ஏன் எதிர்கட்சிகள் இல்லையா? தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே பிரிச்சுக்கிறதுக்கு கூட்டணி கட்சிக்குள்ள ஒருத்தர் வராங்கன்னு சொன்னா அது பாரதிய ஜனதாவில இருந்து வரல, கூட்டணி கட்சியில இருந்து தான் வராங்க. அதனால அது ஒன்னும் தப்பு இல்லைன்றது தான் என்னுடைய வாதம். ஏன்னு சொன்னா நீங்க எதிர்கட்சிகளுக்கு தான் கொடுக்கணும்ன்றது மரபுன்னு சொல்றாரு ராகுல் காந்தி மரபுன்னு சொல்றாரு. ஆனா அப்படி கொடுக்காம இருக்கிறதுக்கும் சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் இருக்கு. அந்த அடிப்படையில் அவங்க அந்த முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அது தப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக நம்முடைய ராகுல் காந்தி வருகை வந்திருக்கிறார், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதில் நமக்கு தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு ஒரு 10 ஆண்டுகள் வரை எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு பலவீனமாகி போய்விட்டது. 77 ஆட்சியை இழந்தவுடனே இந்திரா காந்தி மீண்டும் 80லேயே ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேகம் பொருந்திய தலைவராக இருந்தார். ஆனால் ஒரு தேர்தல் தோல்வியை கண்டவுடனேயே அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவி விட்டு விலகிவிட்டு அந்த சவாலை சந்திக்க முடியாமல் சென்று விட்டது மிகவும் வருத்தமான ஒன்று. இப்ப எப்படி எதிர்கொள்வார் நினைக்கிறீங்க எதிர்க்கட்சி தலைவர்? இப்போ இதே நிலைமை தான். ஏற்கனவே பாராளுமன்ற கூட்டங்கள் நடக்கும்போது வெளிநாடுகளுக்கு போய்விடுவார். முக்கியமான சூழ்நிலைகளில் எல்லாம் அவர் பாராளுமன்றத்திலே இருக்க மாட்டார். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. அதிலிருந்து மாறுபடுவார் என்று காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது நடக்குமா இல்லையா என்பதை போக போகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் அவர் காங்கிரஸ் கட்சியுடைய
தோல்விக்கு பிறகு அந்த தலைவர் பதவியை ராஜினாமா செய்து விட்டவர் இன்றைக்கு நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக கூட்டணி கட்சிகள் ஒப்புதலோடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை எந்த அளவுக்கு திறம்பட செய்வார்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அவர் எந்த அளவுக்கு அதை திறம்பட சாதித்து காட்டுவார் என்கின்ற சந்தேகம் கண்டிப்பாக எங்களுக்கு இருக்கிறது.